கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவர் பலியை விரும்புகிற தேவன் அல்ல, அவர் இரக்கத்தை விரும்புகிற தேவன். பலியை பார்க்கிலும் இரக்கம்தான் தேவனுக்கு மிகவும் முக்கியமாய் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய காரியமாய் இருக்கிறது. ஆமென். வேத வசனத்தில் மத்தேயு 12:7 கூட நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் ஓய்வு நாளில் பசியாக இருக்கும் பொழுது அந்த கதிர்களை சாப்பிட்றாங்க. அப்போ பரிசேயர்கள் அவங்கள குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணல, கீழ்ப்படியலை அப்படிங்கிற மாதிரி அங்கே பரிசேயர்கள் பேசும் பொழுது அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வலியை காட்டிலும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், அன்புள்ளவர்களாக இருங்கள். பசி எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பசி இருக்குது, அப்போ அதனுடைய அந்த வலியும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு. இரக்கத்தை விரும்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சடகாச்சாரங்களை விட அந்த இருதயத்தினுடைய அந்த அன்பை கர்த்தர் பார்க்குறார். வெளிவேஷ வழிபாடு காட்டிலும் உண்மையான பக்தியை தேவன் விரும்புகிறார். பரிசேயனுடைய பலி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது வெளிவேஷமாக இருந்துச்சு. அது உள்ளான இருதயத்திலேருந்து வருகிறதா இல்லை. அதனால தான் இருதயம் தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. ஓய்வு நாளை கை கொள்வதிலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மிக கடுமையான சட்டங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தேவனுடைய அன்பு இல்லை. அல்லேலூயா. அப்போது சடங்காச்சரியமாக கிறிஸ்துவம் மாறி போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பு இரக்கத்தை விட்டு விடுறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம் மாத்திரமே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம செய்கிற கிரியைகள் எல்லாமே அன்பாக இருக்கணும். நம்ம என்ன செய்தாலும் சரி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். தேவனுக்கு ஊழியம் செய்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் சரி, அது இந்த இரக்கம் இல்லாத இந்த இருதயத்தோடு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, செஞ்சோம் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்காது. ஒரு சிலர் நினைக்கலாம், நான் எவ்வளவோ நன்மைகளை நான் செய்தனே, ஆனாலும் என் வாழ்க்கையில் எனக்கு தீமை மாத்திரமே வருதே, நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், நான் ஏன் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும், நான் ஏன் மற்றவங்க மேலே இரக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பல நாட்களாக நிறைய யோசனைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இரக்கத்தை விரும்புகிறேன். உன்னிடத்துல நீ அன்பாக இருக்கிறது போல் மற்றவனிடத்தில் அன்பாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் உங்களுக்கு தீமை வருகுதா, அதில் ஒரு சில பாடங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், கற்றுக் கொடுக்குறவர் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய முழு ஊழியமும் இரக்கத்தினாலே நிறைந்திருந்துச்சு. பசி உள்ளவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு, நோயாளிகளை குணமாக்கினார், பாவம் செய்தவர்களை மன்னிச்சார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, மிகவும் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சடங்காச்சனத்துக்கு முக்கியத்துவம் தரோமா, மற்றவங்களை குற்றப்படுத்துகிறோமா, இல்லை இரக்கத்தை விரும்புகிறோமா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாமே நிதானித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் விரும்புகிறவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.